நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம்பெறாத வகையில் பட்ஜெட் அமைந்திருக்கிறது. 1.5 மணி நேரம் பட்ஜெட் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்ற பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்கவில்லை. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி இணைகிறார். வணக்கம் சார். இன்றைய உரையில தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு சலுகைகளையும் அளிக்காம நிதி ஒதுக்கீடு செய்யாம ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நிதி வெள்ள அபாயம் கூட வட மாநிலங்களுக்கு வெள்ளத்திற்கான சீரமைப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா டிசம்பர் மாதத்துல தமிழ்நாடுல 8 மாவட்டங்கள்ல ஒரு அதிகமான ஒரு மழை பொழிவு இருந்தது. அதற்காக ஒரு வெள்ள பாதிப்புக்குன்னு எந்த ஒரு நிதி ஒதுக்கும் செய்யப்படவில்லை. உங்களுடைய பார்வை சார். பட்ஜெட்ல இன்றைக்கு முழு பட்ஜெட்டில் அந்த டாக்குமெண்ட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இடம்பெறல. சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ட்வீட் ஒன்றை கூட போட்டிருந்தார், அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம், சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய செலவு கிட்டத்தட்ட 60% பணிகளை தமிழ்நாடு தன்னுடைய பல்வேறு திட்டப்பணிகளுக்காக தமிழ்நாடு வைத்திருக்கின்ற நிதியிலிருந்து செலவு செய்திருக்கிறது. ஆனா அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்கவில்லை. அவங்க கொடுப்பதாக உறுதி கொடுத்த பணத்தை கூட இப்போது வரைக்கும் கொடுக்கல. அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேற்றைக்கு ராஜ்யசபாவில நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டுக்கு சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது அப்படின்னு. அதையும் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதீதமான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் கூட உண்மையான அக்கறையோடு செலுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது. தமிழ்நாடு கடந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்துல கடுமையான வெள்ள பாதிப்புகளை சந்தித்தது. அது தொடர்பாக தொடர்ந்து குரல் எழுப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு தேவையான நிதி உதவிகளை செய்யணும்னு. ஆனா அதையும் கூட ஒன்றிய அரசு கவனத்தில் எடுக்கல. இந்த பட்ஜெட் உரையில பாயிண்ட் நம்பர் 83 இருந்து 87 வரைக்கும் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதுல குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே பீகார், அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் இந்த 4 மாநிலங்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் ஆண்டுதோறும் வெள்ள பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இவங்களுடைய பினான்ஸ் கமிஷன் கொடுத்த அறிக்கைகளிலேயே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்ற நகரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை நகரம் இடம்பெற்று இருக்கிறதுங்கும் பொழுது அதற்கு இவர்கள் உரிய முக்கியத்துவத்தை இப்போது வரைக்கும் செலுத்தவில்லை. 2வது, ஆந்திராவுக்கு இவர்கள் சிறப்பு நிதி ஒதுக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆந்திரா கேட்டது அப்படின்றது தனக்கான சிறப்பு அங்கீகாரம். ஏன்னா மாநிலம் பிரிக்கப்படும் பொழுதே அந்த உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவங்க கேட்டது என்னன்னா, புதிய தலைநகர் நிர்மாணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஹைதராபாத் போன்ற நகரம் கைமாறி போகும் பொழுது எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு கூடுதல் நிதி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது எதுவுமே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படாம இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடி நிதியுதவி அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது முழு மோசடி. 15,000 கோடி எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸின் மூலமாக 15,000 கோடி கொடுக்கப்படும் சொல்றாங்க. அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி அல்லது ஆஸ்திரேலியா பேங்க் அல்லது IMF போன்ற பன்னாட்டு முகமைகளின் மூலமாக 15,000 கோடி கடன் வாங்கி கொடுக்கிறேன்னு ஆந்திராவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆந்திரா கேட்பது நிதி, ஆனால் அவர்கள் கொடுப்பது கடன். இதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க். நாம ஒன்றிய அரசிடமிருந்து உரிமையாக வர வேண்டிய தொகையை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் நமக்கு காட்டுவது, நீங்க வேணா கடன் வாங்கிக்கங்க, நான் வட்டியை குறைச்சு பேசி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநில அரசுகளின் மீது சுமையை ஏற்றிக்கொண்டே போவது. அதே போல இன்கம் டாக்ஸ் வரம்புலையும் பார்க்கும் பொழுது அதுல இதற்கு முன்பு 7 லட்சம் அப்படின்னு பழைய ஸ்லாப்ல இருக்கும் பொழுது பலர் சேவிங்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.